டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் ஷார்ட்கட் சுருக்குக 4 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 பவர் எக்ஸ் ப்ளஸ் 5 65 எனில் எக்ஸ் என்ன? இந்த மாதிரி கணக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையாக எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட்டு பார்த்து இந்த ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கணும். சரியா? கிடச்சிச்சின்னா அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ எக்ஸுக்கு -2ன்னு பிரதியிடணும். 4 பவர் எக்ஸுக்கு பதிலாக -2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 பவர் -2 ப்ளஸ் 5. இப்போது 4 பவர் -2 ப்ளஸ் 2னா -2ம் ப்ளஸ் 2ம் அடியாயிரும் 0ன்னு கிடச்சிரும். அப்போ 4 பவர் 0 ப்ளஸ் 4 பவர் -2 ப்ளஸ் 5னா என்னப்பா கிடைக்கும்? 3 கிடைக்கும். சரியா? எனிதிங் பவர் 0 = 1 அப்படிங்கிற கான்செப்டு இங்கே யூஸ் பண்ணணும். அப்போ 4 பவர் 0வும் என்ன வரும்? 1 தான் வரும். 4 பவர் 3னா என்ன கிடைக்கும்? 4 × 4 16, 16 × 4 64. சரியா? 1 + 64 65. இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ ஏ ஆப்ஷன் கரெக்ட். சரியா? இப்போ ஏ ஆப்ஷன் ட்ரை பண்ணி வரலைன்னா அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு போய் ட்ரை பண்ணணும். சரியாப்பா? இதை இன்னொரு கணக்கு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த கணக்கும் அதே மாதிரி தான், ஆனால் வகுத்தல் இருக்குது. சரியா? 3 பவர் எக்ஸ் பை 3 பவர் -3 = 243 எனில் எக்ஸ் என்ன? இப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியாப்பா? இந்த கணக்கு டெட்டுக்கு வந்த கணக்கு, ரொம்ப ஈஸி. சரியாப்பா? இப்போது எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு பிரதியிடுவோமா? 3 பவர் 2 பை 3 பவர் -3 = 243. இப்போது 3 பவர் -3 பெருக்கல்ல வந்துச்சுன்னா 3 பவர் +3ன்னு மாறிடும். சரியா? 3 பவர் 2 × 3 பவர் 3 = 243. இப்போ 3 பவர் 2ன்னா என்ன பார்த்தோம்? 3 9 இன்ட்டு 3 பவர் 3க்கு 3 தடவை 3 போட்டு பெருக்கணும். 3 9, 9 27. இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 243. சரியா? இப்போது இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னவாக தான் இருக்கும்? 2ஆக தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வரலைன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணணும். சரியாப்பா? ரொம்ப சிம்பிள் தான். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.